சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வக். கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தால் என்ன பலன் அப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்கிறோம். அதற்குண்டான எளிய பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தால் உடன் பிறந்தவருக்கும் ஜாதகருக்கும் ஒரு பரஸ்பர உறவுகள் இருக்காது. ஒரு அன்பு, கூட பிறந்தவர்கள், அண்ணன் தம்பிகள், இது மாதிரி பிரச்சனைகள், அவங்களுக்கு இடைப்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அப்படி இல்லை, ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தால் கூட பிறந்தவர், ஜாதகரின் கூட பிறந்தவர் வாழ்க்கை, மன வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களோட பர்சனல் வாழ்க்கையில் சில பிரச்சனை இருக்கும். ஒன்று பொருளாதாரத்தை அடிவாகும். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க, இவங்களோட அந்த ஜாதகரும் கூட பிறந்த அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் இவருக்கும் ஒத்து வராது. இதுதான் விஷயம் கேதுவும் செவ்வாயும் சேரும்போது. அதே போல் கேதுவும் செவ்வாயும் சேரும்போது அதிகமான காயங்கள், சின்ன சின்ன காயங்கள், வெட்டு காயங்கள், இதெல்லாம் ஜாதகர் சிறுவயதிலிருந்தே அனுபவிப்பார். வண்டியிலிருந்து விழுறது, படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்துருது, இதெல்லாம் கேது செவ்வாயும் பண்ணுவார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், கேது செவ்வாய் சேர்க்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடாது. கூட்டு தொழில் அவங்களுக்கு ஆகாது. கூட்டு தொழில் ஆகாது. அதே மாதிரி கேது செவ்வாய் யாருக்கெல்லாம் முன்னாக இருக்காங்களோ நண்பர்கள் தான் அவங்களுக்கு பகைவராவார்கள். நண்பர்கள் தான் அவங்களுக்கு பகைவராவார்கள். கேது செவ்வாய் யாருக்கு தொடர்பு இருக்குது, புரியுதுங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, கேது செவ்வாய் தொடர்பு இருந்தால் சீக்கிரத்தில் வீடு அமையாது. சீக்கிரத்தில் ஒரு சின்ன இடம் வாங்க முடியாது. இடம் வாங்கினாலும் அந்த இடத்து மூலிமா ஏமாற்றப்படுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். பணம் கொடுத்து ஏமாந்துறது, பணம் எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேது செவ்வாயோட ஒரு தொடர்பு தான். புரியுதுங்களா? அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒத்து வராது. உடன் பிறந்தவர்களும் இந்த ஜாதகரம், கேது செவ்வாய் இருக்க ஜாதகரம் சேர்ந்து தொழில் ஒன்றாக சேர்ந்து பண்ணக்கூடாது. ஒரு வீட்டில் இருந்தால் கூட அந்த வீட்டில் அவர்களுக்குள் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று கூட பிறந்தவர்கள் வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை பாதிக்கும். அப்படி இல்லை என்றால் கூட பிறந்தவர்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இது கேது செவ்வாயோட ஒரு விஷயம். அதே மாதிரி மனதைரியம், முயற்சி, முக்கியமாக எந்த ஒரு விஷயமும் முயற்சி பண்ணால் நடக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் இந்த கேது செவ்வாய் இருக்கிறவர்கள் 100 தடவை முயற்சி பண்ணாலும் அது ரொம்ப 101 தடவை, சில பேர்லாம் ஒரு 10 தடவை முயற்சி பண்ணாலும் 11வது தடவை நடந்துடும். இந்த கேது செவ்வாய் இருக்கவங்க ஒரு 100 தடவை முயற்சி பண்ணாலும் கடைசியில் அந்த அந்த வெற்றி கனியை அடையும் போது அவங்களுக்கு அந்த சலிப்பை தட்டிடும். அந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ண வேண்டும் இருக்க அர்த்தத்துக்கு இப்படி நான் சொல்கிறேன். நான் இந்த கேது செவ்வாயும் சேர்ந்து என்று முயற்சியில் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. சரிங்களா? அப்பப்போ ரத்த காயங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவங்களோட பிரச்சனைகள் இருக்கும். இதுதான் கேது செவ்வாயோட விஷயம். அதே மாதிரி முக்கியமாக வீடுகள், சொந்த வீடு அமையறதுக்கு கொஞ்சம் கடினம் பண்ணுவாங்க. அதே போல் ஹெல்த்து சம்பந்தமான விஷயங்கள், சில விஷயங்கள், தலைமுடி அடிக்கடி தலையில் அடிபடுவது, இதெல்லாம் கேது செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள் தான். புரியுதுங்களா? கேது செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாருன்னா, அதே மாதிரி லக்னம் 7, 2, 8 இதெல்லாம் இருக்க சொல்ல ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை கேது செவ்வாய் ஏற்படுத்துகிறது. இதற்கு என்ன பரிகாரம் என்றால், எளிய பரிகாரமாக வெற்றி விநாயகர், அவரவர்கள் ஊரில் இருக்கும் வெற்றி விநாயகர் என்ற கோவிலில் அந்த விநாயகரை தரிசனம் பண்ணும்போது, செவ்வாய்க்கிழமை என்று தரிசனம் பண்ணும்போது ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டு 7 தேங்காய் மாலை 7 சுற்று சுற்றி 24 நிமிடம் அந்த வெற்றி விநாயகர் ஆலயத்தில் இருக்கும்போது இந்த கேது செவ்வாயின் தாக்கம் குறைகிறது, படிப்படியாக குறைகிறது. அதே போல் மலை மேலே இருக்கும் விநாயகர் கோவில், அந்த விநாயகரும் இந்த கேது செவ்வாய் சேர்ந்து இருப்பவர்கள் உறுதியாக வழிபாடு செய்யலாம். இந்த விநாயகரை தொடர்ந்து வெற்றி விநாயகர் வழிபடும் போது இந்த கேது செவ்வாயின் தாக்கம் குறைகிறது. நிறைய பேருக்கு இடங்கள் நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க அனுபவிக்க முடியாது. சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருப்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த கேது செவ்வாயோட தாக்கம் தான். அதனால் அவங்களுக்கு சொத்து இதெல்லாம் சீக்கிரத்தில் அமையாது. உடன் பிறந்தவர்களோட ஒத்து வராது. ஃப்ரெண்ட்ஷிப், முக்கியமாக நண்பர்கள், நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க தான் நாளைக்கு உங்களை பாதிப்புக்கு ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் காரணம் கேது செவ்வாய். இந்த கேது செவ்வாயோட பாதிப்பை குறைக்கணும்னா இந்த வெற்றி விநாயகரால் தான் முடியும். அதை நீங்கள் 7 வாரம் தொடர்ச்சியாக நல்லெண்ணெய் தீபம் போட்டு தேங்காய் மாலை விநாயகருக்கு சாத்தி 7 சுற்றி இதை தொடர்ச்சியாக 7 வாரம் செவ்வாய்க்கிழமையில் செய்து வரும்போது படிப்படியாக இந்த கேது செவ்வாயின் பாதிப்பு கம்மியாக ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். வீடு வாங்குவதும் எண்ணம் இருந்தாலும் முயற்சி பண்ணும்போது நடக்கும். முக்கியமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். இதுதான் வரும். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். அதனால் வெற்றி விநாயகரை வழிபட்டு வந்தால் கேது செவ்வாயின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நன்றி நண்பர்களே. வரும் வீடியோக்களில் அடுத்தடுத்த கிரகத்தோடு கேது சேரும்போது என்னென்ன பலன்கள், அதுக்குண்டான எளிய பரிகாரங்களை சொல்லுகிறேன். அதுவரை
விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை பின்பற்றுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். உங்கள் பண்டிட் விஸ்வக்.